நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா ஓஎஸை எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதல்ல குரோமில் போய் டோனல்ட்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. தென் டோனல்டு இதில் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் ரூஃபஸை இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது பென்ட்ரைவை இன்சைட் பண்ணணும். இன்சைட் பண்ணிட்டேன். நவ் செக் பண்ணி பார்ப்போம். ஆஹா, பென்ட்ரைவ் காமிக்குது. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தா டாப்ல பென்ட்ரைவ் போட்ட டிவைஸ் நேம் காமிக்கி. இனி செலக்ட் கொடுத்து நான் விண்டோஸ் 10 போட போகிறேன். ஸோ செலக்ட் 10 and ஓப்பன். பார்ட்டிஷன் ஸ்கீம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவரை யாரும் சொல்லி தராத சீக்ரெட் நான் இப்போ சொல்லி தர போகிறேன். ரெண்டு டைப் இருக்கு, ஜிபிடி அண்ட் எம்பிஆர். ஜிபிடினா மாடர்ன் கம்ப்யூட்டர் சூட்டபிள், எம்பிஆர்னா ஓல்டு கம்ப்யூட்டருக்கு சூட்டபிள். எம்பிஆர் அண்ட் ஜிபிடி இது பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. சரி, முதல்ல என் ஹார்ட் டிஸ்க்கு என்ன பார்ட்டிஷன் ஸ்கீம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கமாண்டை டைப் பண்ணால் பயாஸ் மோடில் லெகசின்னு ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு எம்பிஆர் தான் செட் ஆகும். உங்கள் சிஸ்டமில் யூஇஎஃப்ஐயில் இருந்து நான் ஜிபிடி கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் எம்பிஆர் கொடுக்கணும்னு ஜிபிடி கொடுத்த ஓஎஸ் போட முடியாது. முடியும், ஆனால் ஃபுல் ஃபார்மேட் பண்ணாதான் ஓஎஸ் போட முடியும். இதுவே பயாஸ் மோடில் செக் பண்ணி போட்டால் லோக்கல் டிஸ்க் சி, அதாவது சிஸ்டம் ஃபைல் மட்டும் ஃபார்மேட் ஆகும். வேறு எந்த டேட்டாவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ஓஎஸ் போடும்போது சம் ஆஃப் த எரர் வராமல் இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். நவ் ரெடி ஆயிட்டு. பென்ட்ரைவில் செட்டப் வந்து இருக்கணும். பார்ப்போம். அட, செட்டப் ஃபைல் வந்துட்டே.